Hello everyone, welcome to the channel Crack Exams with Shirley. இந்த வீடியோல நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் தட் இஸ் சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் போர்ட் மாஸ் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதை பத்தி நம்ம இன்டெப்தா பேசிக்ல இருந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ நீங்க எதர் எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம்ஸ், ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம்ஸ் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் அண்ட் போர்ட் மாஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாபிக். அதை நம்ம பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு போர்ட் மாஸ் அப்படின்றது என்ன? ஸோ BODMAS. ஸோ B stands for bracket. இப்போ நம்ம கொடுத்துருக்கிற அந்த சிம்பிளிஃபிகேஷனில் எங்கேயாவது ப்ராக்கெட் இருந்ததுன்னா அதுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். லைக் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூட்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபேக்கல்ட்டி, அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் இன்சார்ஜ் அப்படின்னு ஹைரார்கி வைஸ் கொடுப்போம்ல, அதையே தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னா ப்ராக்கெட். அதுக்கு அடுத்தது O stands for ஆர்டர். ஆர்டர் அப்படின்றது பவர் இல்லைன்னா ரூட்டு. ஸோ ரூட் அப்படின்றது வந்து ஸ்கொயர் ரூட், கியூப் ரூட் அது மாதிரி அது இருந்ததுன்னா அதுக்கு செகண்டாக நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அண்ட் அடுத்தது D stands for டிவிஷன், M stands for மல்டிப்ளிகேஷன், A stands for addition, அண்ட் லாஸ்ட்ல S stands for subtraction. இந்த ஆர்டரில் தான் நம்ம மேத்ஸில் எப்போ சம் கொடுத்தாலும் அதை நம்ம சால்வ் பண்ணணும். இன்கேஸ் ஒரே சம்லேயே நமக்கு 2 டிவிஷன் இல்லை 2 மல்டிப்ளிகேஷன் அப்படி வந்ததுன்னா ஆல்வேஸ் ஃபாலோ லெஃப்ட் டு ரைட் ரூல். ஸோ இது நம்மளோட ரூல். ஸோ லெஃப்ட் டு ரைட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஓகே, இதுக்கான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின், எஸ்எஸ்சி கொஸ்டின்ஸ் அது மாதிரி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோவில் இதுக்கான பேசிக் கான்செப்ட்ஸ். கொஸ்டின் நம்பர் 1, 18 + 6 × 4. இப்போ நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் இந்த சம்மில்? ஃபர்ஸ்ட் போர்ட் மாஸ். போர்ட் மாஸ் ரூல்னா என்ன? டிவிஷன் இருக்கா, ப்ராக்கெட் இருக்கா, இல்லை. ஆர்டர் இட் மீன்ஸ் பவர் இருக்கா அப்படின்னா இல்லை. அடுத்தது நமக்கு என்ன? டிவிஷன் இருக்கா, டிவிஷன் இல்லை. டிவிஷனுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் மல்டிப்ளிகேஷன். இங்கே நமக்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 × 4 அப்படின்றது 24. ஸோ 18 + 24. இது வெறும் அடிஷன் தான் இருக்கு. அப்போ டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். ஸோ இங்கே ஆன்சர் நமக்கு 42. செகண்ட் கொஸ்டின், 72 / 8 × 5. இப்போ இங்கே நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம்? ப்ராக்கெட் இல்லை, ஆர்டர் இல்லை. ஸோ அடுத்தது D which stands for டிவிஷன். டிவிஷனுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். இங்கே 2 தான் இருக்குது, ஒன்று மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். டிவிஷனுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா 72 / 8. ஸோ 72 / 8 × 5. 8 டேபிள்ஸில் நான் இதை வந்து கேன்சல் பண்ணும்போது 9 டைம்ஸ் 72. அப்போ 9 இருக்கு. 9 × 5 45. செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் 45. தேர்ட் கொஸ்டின், 25 - 15 / 3. இப்போ இங்கே நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்கணும்? ஃபர்ஸ்ட் டிவிஷன். நமக்கு இருக்கிறது சப்ட்ராக்ஷன், டிவிஷன். ஃபர்ஸ்ட் நம்ம டிவிஷனுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்போ 25 - 15 / 3. டிவைட் பண்ணால் என்ன வரும் நமக்கு? இங்கே 5. 25 - 5 = 20. ஃபோர்த் கொஸ்டின், 36 / in bracket 9 - 3 × 4. இப்போ நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம்? டிவிஷன் இருக்குது, டிவிஷனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். இங்கே டிவிஷன் இருக்குது, மைனஸ் இருக்குது, விச் மீன்ஸ் சப்ட்ராக்ஷன் இருக்குது. இங்கே டிவிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் மூணுமே இருக்குது. ஸோ ப்ரிஃபரன்ஸ் வைஸ் பார்த்தா டிவிஷனுக்கு கொடுக்கணும். ஆனால் ப்ராக்கெட்டும் இருக்குது. ஸோ அப்போ எதுக்கு முன்னாடி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்குள்ளே என்ன இருக்கோ அதை கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்.
இப்போ 36 divided by 9 minus 3ன்றது 6 into 4. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது division and multiplication. division தான் முதல்ல பண்ணணும். So 36 by 6 into 4. cancel பண்ணா 6 times 6 into 4 24. ஸோ எத்தனை ஆப்ரேஷன் இருந்தாலும் அதில் எந்த ஆப்ரேஷனும் முதல்ல வந்து நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட போர்ட் மாஸ் ரூல் தான். 5th question 50 minus 12 plus 8 into 3. இப்போ இங்கே எத்தனை ஆப்ரேஷன் இருக்கு? சப்ட்ராக்ஷன் இருக்கு, அடிஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷன் இருக்கு. நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? போர்ட் மாஸில் போர்ட் மாஸ் இங்கே எழுதுறேன். ஸோ இங்கே ப்ராக்கெட் இல்லை, ஆர்டர் இல்லை, டிவிஷன் இல்லை, மல்டிப்ளிகேஷன் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இப்போ 50 minus 12 plus 8 into 3. 8 into 3ன்றது 24. அடுத்து எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? அடிஷன். ஸோ 50 minus 12 plus 24. இந்த அடிஷன் சிம்பிளை ஆப்ரேட் பண்ணணும். இதை ரெண்டும் எடுத்துக்கணும் சேர்த்து. மைனஸ் 12 plus 24 அப்படின்றது plus 12. ஸோ 50 plus 12 62. Question number 6. 48 divided by 4 plus 7 into 3. இங்கே நமக்கு முதல்ல பிராக்கெட்ஸ் இல்லை, ஆர்டர் இல்லை, டிவிஷன் இருக்கு. ஸோ 48 by 4 plus 7 into 3. கேன்சல் பண்ணா 12 times. ஸோ 12 plus 7 into 3. இப்போ இருக்கிறது அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனுக்கு தான் நம்ம அடுத்த ப்ரிஃபரன்ஸ். ஸோ 7 into 3 21. அப்போ ஆன்சர் நமக்கு 33. Question number 7. 100 minus 18 plus 12 divided by 5. இங்க முதல்ல நமக்கு எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா பிராக்கெட். பிராக்கெட் இருந்ததுன்னா ஆப்ரேஷன் பற்றி யோசிக்கக்கூடாது, முதல்ல பிராக்கெட்டை தான் பண்ணணும். ஸோ 100 மைனஸ் 18யும் 12யும் பிராக்கெட்குள்ளே என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை பண்ணணும். ஸோ 18 ப்ளஸ் 12 தான் ஆப்ரேஷனிங்க. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிது? 30 டிவைடட் பை 5. அடுத்தது டிவிஷன். ஸோ 30 டிவைடட் பை 5. கேன்சல் பண்ணால் 6 டைம்ஸ். 100 மைனஸ் 6 94. 7th கொஸ்டினோட ஆன்சர் 94. 8th 15 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்டூ 20. இப்போ நான் வந்து 5 இன்டூ 20 அப்படின்னு மல்டிப்ளிகேஷனுக்கு போகணுமா அப்படின்னா கிடையாது. நம்மளோட ரூல் என்ன? பிஓடி எம்ஏஎஸ். பிராக்கெட் இல்லை, பட் ஆர்டர் இருக்கு. ஆர்டர்னா ரூட்டாக இருந்தாலும் நம்ம ரூட் எடுத்துக்கலாம், பவர் இருந்தால் பவர் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு பவர் இருக்குல்ல, அப்போ ஃபஸ்ட்டு பவர் தான் பார்க்கணும். 15 ஸ்கொயர். 15 ஸ்கொயரோட வேல்யூ 225 மைனஸ் 5 இன்டூ 20. இப்போ மல்டிப்ளிகேஷன் அடுத்த ஆர்டர் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஸோ 225 மைனஸ் 5 பண்ணக்கூடாது, மைனஸ் அப்படியே தான் இருக்கணும். 5 இன்ட்டு 20 100. 225 மைனஸ் 100 125. 8th கொஸ்டினுக்கான ஆன்சர் 125. 9th பார்க்கலாமா? Square root of 144 plus 24 divided by 6 into 2. ஸோ மேலே இருக்க பாருங்க, அந்த ரூல் பாருங்க. அந்த ரூலில் எது ஃபர்ஸ்ட் வரும், எது செகண்ட் வரும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு பிராக்கெட் இருக்கா அப்படின்னா பிராக்கெட் இல்லை. அடுத்தது ஆர்டர் இருக்கா அப்படின்னா ஆர்டர் இருக்கு. ஆர்டர்ன்றது ரூட்டையும் சொல்லலாம், பவரையும் சொல்லலாம். இங்கே நமக்கு ஸ்கொயர் ரூட் இருக்கு. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144ன்றது 12 plus 24 divided by 6 into 2. அடுத்தது நமக்கு என்ன இருக்கு? ஆர்டருக்கு அப்புறமா நமக்கு இருக்கிறது டிவிஷன். ஸோ 12 plus அப்படி இருக்கட்டும், 24 divided by 6 into 2. கேன்சல் பண்ணா 4. ஸோ 12 plus 4 into 2. இப்போ நம்ம 12 plus 4 16, 16 into 2ன்னு எழுதக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷனை தான் முதல் பண்ணணும். அப்போ 12 plus 4 into 2 8 equal to 20. And last question, 60 divided by 5 into 3 plus 12 minus 8. ஸோ இங்கே முதல்ல என்ன ஆர்டர் நமக்கு? டிவிஷன். அப்போ 60 by 5 into 3 plus 12 minus 8. டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12. ஸோ 12 into 3
ப்ளஸ் 12 மைனஸ் 8. அடுத்ததான் நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்? மல்டிப்ளிகேஷனுக்கு. அப்போ 12 3s are 36 ப்ளஸ் 12 மைனஸ் 8. அடுத்தது அடிஷன். 36 ப்ளஸ் 12 ஆட் பண்ணால் 48 மைனஸ் 8. ஸோ ஆன்சர் 40. ஸோ நம்ம பேசிக்காக ஒரு சிம்பிளிஃபிகேஷன் எப்படி பண்ணணும், போர்ட் மாஸ் ரூலை எப்படி அப்ளை பண்ணணும், எது ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும், ப்ராக்கெட் எடுத்துக்கணுமோ, ஆர்டர்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோவில் நெக்ஸ்ட் வர வீடியோவில் சிம்பிளிஃபிகேஷன் வந்து நம்ம ஒவ்வொரு கொஷின் பேப்பர்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருக்காங்க, பேங்க் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இதெல்லாம் எப்படி கேட்டிருக்காங்கன்னு நெக்ஸ்ட் வர வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். தேங்க்யூ.